அம்பாறை மாவட்டத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கின்றதா அல்லது ஒரு அபிவிருத்தி வந்திருக்கின்றதா? அதே போன்று இன்று 7000 வாக்குகள் தமிழர்களுக்கு இருக்கின்றன, அன்னடவா 6000 வாக்கு சகோதர முஸ்லிம்களுக்கு இருக்கின்றன. இந்த தமிழ் வாக்குகள் பிரிக்கப்பட்டு அளிக்கப்படுமாக இருந்தால் இந்த அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த காரதீவு மண் நாங்கள் வெல்வதை விட நாங்கள் வெல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இலங்கை திருநாடு மற்றும் ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்றது. எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி அந்த தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. அதிலும் மூவின மக்களும் சிறைந்து வாழக்கூடிய ஒரு மாவட்டமாக கிழக்கிழங்கையிலே அம்பாறை மாவட்டம் திகழ்கின்றது. அதனை திகாமடுள்ள தேர்தல் மாவட்டம் என்று சொல்வார்கள். இந்த அம்பாறை மாவட்டத்திலே 20 உள்ளூராட்சி சபைகள் இருக்கின்றன. அதிலே கல்முனை மாநகர சபை தவிர்ந்த ஏனைய 19 சபைகளுக்குமான தேர்தல் எதிர்வரும் 6ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தனியே முஸ்லிம்கள் சரிந்து வாழ்கின்ற பிரதேச சபைகள் இருக்கின்றன. அதே போன்று தனியே சிங்கள மக்கள் வாழ்கின்ற உள்ளாட்சி சபைகள் இருக்கின்றன. அதே போன்று தமிழர்கள் வாழ்கின்ற சபைகள் இருக்கின்றன. ஆனால் அம்பாறை மாவட்டத்திலே தமிழர்களும் முஸ்லிம்களும் சிறைந்து வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக உலகின் முதல் தமிழ் பேராசிரியர் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விவேகானந்த அடிகளார் பிறந்த ஒரு பிரதேசமாக திகழ்வது காரதீவு என்கின்ற அந்த கிராமம். காரதீவு பிரதேச சபை என்பது 11 உறுப்பினர்களை கொண்ட சபை. இந்த பிரதேசத்திலே 7 வட்டாரங்கள் இருக்கின்றன. அதிலே 4 வட்டாரங்கள் தமிழர்கள் செறிவாக வாழ்கின்றார்கள். மீதி 3 வட்டாரங்கள் மாளிகைக்காடு என்கின்ற முஸ்லிம் கிராமத்திலும் மாவடிப்பள்ளி என்கின்ற முஸ்லிம் கிராமத்திலுமாக 3 வட்டாரங்கள் இருக்கின்றன. மொத்தமாக 7 வட்டாரங்கள் 11 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். இம்முறை அங்கு 8 அணிகள் போட்டியிடுகின்றன. 7 கட்சிகள், ஒரு சுயேட்சை அணி. இம்முறை தமிழர் தரப்பிலே சுயேட்சை அணி என்று தனியே எந்த அணியும் இங்கே போட்டியிடவில்லை. மாறாக இந்த 7 கட்சிகளிலே தனித்துவமான கட்சிகளும் இருக்கின்றன. அதாவது தனியே அந்தந்த இனம் சார்ந்த கட்சிகளும் இருக்கின்றன. 2 தரப்பையும் இணைத்த கட்சிகளும் இருக்கின்றன. எது அப்படி இருந்த போதிலும் காரதீவுக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே காரதீவு பிரதேச சபைக்கான இந்த தேர்தலிலே தமிழர் தரப்பிலே இலங்கை தமிழரசு கட்சி பிரதானமாக களமிறங்கி இருக்கின்றது. கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இலங்கை தமிழரசு கட்சி இந்த சபையை ஆட்சி செய்து வந்தது. அந்த அடிப்படையிலே இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக இங்கு ஒரு பிரதான வேட்பாளர் ஒருவரை சந்திக்க இருக்கின்றோம். அவர் வேறு யாருமல்ல, முன்னாள் தவிசாளர், இப்பொழுது காரதீவு 7ஆம் வட்டாரத்தில் போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளர், பிரபலமான ஒரு சமூக செயற்பாட்டாளர் திரு கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீல் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். இன்று காரதீவிலே அவரது இல்லத்திலே இந்த சந்திப்பு இடம்பெறுகின்றது. கல்முனை நெட் இணையதளம் சார்பாக அவரை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். முதலிலே அவரது சுய அறிமுகம் ஒன்றை இந்த பார்வையாளர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே இங்கு ஆரம்பத்திலே உங்களை பற்றி சொல்லுங்களேன். வணக்கம். நான் கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீல். நான் இந்த காரதீவு மண்ணிலே பிறந்தவன். 5 சகோதரங்களோடு பிறந்து வாழ்ந்து வருகின்ற ஒரு அடிப்படையிலே நான் ஒரு மீன் வியாபார மீன்பிடியான தொழிலிலே ஈடுபட்டு
பிற்பாடு சமூக சேவைகளை செய்து அந்த சமூக சேவையின் ஊடாக 2011ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த அரசியலிலே களமிறங்கியிருந்தேன். அதற்கு முற்பட்ட காலப்பகுதியிலே நான் தமிழ் கட்சிகளுக்கு தான் என்னுடைய பூரணமான ஆதரவை வழங்கி வந்திருந்தேன். அதற்கு பிற்பாடு உள்ளூராட்சி சபை தேர்தல், அதே போன்று மாகாண சபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், இவ்வாறான தேர்தலிலே நான் களமிறங்கியிருந்தேன். இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய தமிழருடைய அடையாளம் என்பது இல்லாதொழிக்கப்பட்டு தமிழரசு கட்சியினால் தேசிய பட்டியல் வழங்கப்பட்டிருந்தது. இம்முறை நான் வெல்வதை விட நாங்கள் வெல்ல வேண்டும் என்பதற்காக நானும் களமிறங்கி இந்த பாராளுமன்றத்தினுடைய ஆசனத்தை பெறுவதற்கு முழு முயற்சியாக நின்று 5000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தேன். 88 வாக்கின் அடிப்படையிலே ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியை பெறக்கூடியதாக இருந்தது. அதன் அடிப்படையிலே தவிசாளராக இருந்து 5 வருடமும் அந்த வரவு செலவு திட்டத்தை சரியான முறையிலே செயல்படுத்தி எங்களுடைய ஊர் அபிவிருத்திகளை கணிசமான முறையிலே செய்திருக்கின்றோம். அதே போன்று பல எல்லை பாதுகாப்புகளையும் செய்திருக்கின்றோம். இவ்வாறு பல்தரப்பட்ட சேவைகளை செய்து இன்றும் கிழக்கு 7ஆம் வட்டாரத்திலே நான் போட்டியிட களமிறங்கியிருக்கின்றோம். உங்களது அந்த வாக்காளர் எண்ணிக்கை என்பது ஒரு சவாலை குறிக்கின்றது என்று கருதுகின்றேன். அதாவது 6000, 7000 ஆக 1000 வித்தியாசத்திலே இந்த 2 சமூகங்களில் இருக்கின்றன. எனவே இதிலே தவிசாளர் அல்லது உபதவிசாளர் அல்லது ஏனைய ஆட்சி அமைக்கக்கூடிய சக்தி எது என்பதெல்லாம் நிறைய சவால்கள் தோன்றக்கூடும். இருந்த பொழுதிலும் இங்கு இது ஒரு கலப்பு தேர்தல் முறை 2018ஆம் ஆண்டிலிருந்து இந்த கலப்பு தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது வட்டார ரீதியாக நேரடியாகவே வீதாசார தேர்தல் மற்றும் தெரிவு முறையான ஒரு தேர்தலாக, அதாவது 2 கலந்த தேர்தலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தனியொரு கட்சி அறுதி பெரும்பான்மையை பெற்று எங்கு ஆட்சி அமைக்கும் என்பதனை நேற்று பார்க்க முடியாது என்றால் நீங்கள் கூறிய இந்த வாக்கு விவரம் அப்படி சொல்கின்றது. எனவே என்னுடைய கேள்வி என்னவென்றால், தமிழ் வேட்பாளர்கள் தனியே போட்டியிடுகின்ற கட்சிகள் இங்கே இருக்கின்றனவா? அதே போன்று முஸ்லிம் வேட்பாளர்கள் தனியே போட்டியிடுகின்றன. சிலவுடைய இருவரும் இரு சாராரும் சேர்ந்து போட்டியிடுகின்ற கட்சிகள் அல்லது சுயேட்சை இருக்கின்றனவா என்பது தொடர்பாக சொல்ல முடியுமா? குறிப்பாக இங்கு தமிழ் கட்சிகளாக இலங்கை தமிழரசு கட்சி 14 வேட்பாளர்களையும் தனியே தமிழர்களாக போட்டியிடுகின்றோம். அதே போன்று ஜனநாயக மக்கள் முன்னணி குறிப்பாக சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்றவர்கள் 14 பேரும் தமிழராக போட்டியிடுகின்றார்கள். மூன்றாவதாக இனி டெலிபோன் போட்டியிடுகின்றது. அதே போன்று கலப்பாக போட்டியிடுகின்றது, இரு இனங்களும் சார்ந்து. அதே போன்று திசை காட்டியிலே அவர்கள் அரவாசி இவர்கள் அரவாசி என்று போட்டியிடுகின்றார்கள். உண்மையில் காலத்தின் சூழல் இந்த தேர்தலினுடைய எண்ணிக்கை, அதாவது பிரதிகளுடைய எண்ணிக்கை தெரியாமல் சில பிரச்சாரங்களை இங்கு மேற்கொண்டு திரிகின்றார்கள். அழிவில் விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த கார்தீவு மண் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் மிக கவனமாக கல்வியாளர்கள், புத்திஜீவிகள், துறை சார்ந்த திணைக்களத்தின் தலைவர்கள் அனைவரும் மிகவும் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் எம்மவர்களுடைய செயல்பாடு என்பது அரசியலுக்கு புதிதாக பலர் வந்திருக்கின்றார்கள். இன்றைய அரசியலினுடைய கள நிலவரம் தெரியாமலும் செயல்பட்டு பிரச்சாரங்களிலே ஈடுபடுகின்றார்கள். அவர்களுக்கு நான் பலமுறை நாங்கள் தெளிவாக சில விடயங்களை சொல்லியிருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய தமிழரசு கட்சியிலே வருகின்ற பிரதிநிதிகளை அல்லது தவிசாளர்களை தெரிவு செய்வதற்கு ஒரு தமிழர் தான் எங்கிருப்பார், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்ற அந்த சங்கு சின்னத்தினுடைய பிரதிநிதிகளை தெரிவதிலே கட்டாயமாக இங்கு தமிழர்கள் தான் இருப்பார்கள். ஆனால்
திசை காட்டி என்பதிலே இங்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்களா அல்லது தமிழ் பிரதிநிதிகள் இங்கு இருக்கின்றார்களா தெரிவு செய்வது என்பதை இந்த வேட்பாளர்கள் முதல் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். பிற்பாடுதான் வாக்காளர்களுக்கு அவர்கள் அதை தெரிவிக்க வேண்டும். நான் ஏன் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றேன் என்றால், குறிப்பாக கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது இவ்வாறான ஒரு பிரச்சனை வந்து எமது தமிழ் பிரதிநிதி தமிழ் மண்ணுக்காக செயல்பட்ட போது அதை இங்கு அதிகாரத்தில் இருந்தவர் அதை மாற்றி அமைத்த வரலாறு இருக்கின்றது. அதற்கு பிற்பாடு சுயேட்சையில் வருகை தந்த 2 உறுப்பினர்களும் தான் இந்த வரவு செலவு திட்டத்தை கொண்டு நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள். குறிப்பாக இன்று களமுறைங்கிருக்கின்ற திசை காட்டிலே எங்களுடைய வேட்பாளர் களமுறைங்கிருக்கின்றவர்கள் இந்த தேர்தலின் பின்புலங்களை, இதுக்கு பின்னால் இருக்கின்ற சதி வலைகளை அல்லது சிக்கல்களை அவர்கள் தெரியாதவர்களாகவே களமுறைங்கிருக்கின்றார்கள் என்றுதான் நான் கூற முடியும். குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது அண்ணன் அவர்கள் திசை காட்டிலே ஒரு வேட்பாளராக களமுறைங்கிருந்தார். கரையோரத்திலே இருந்த மக்கள் தமிழருக்கு என்று திசை காட்டிக்கு வாக்களித்தார்கள். ஆனால் இன்று திசை மாறி போய்விட்டது பதவி. இன்று அந்த வாக்கு அனைத்தையும் சேர்த்துத்தான் ஆதம்பா அவர்களுக்கு பாராளுமன்ற பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. இது நன்கு ஒரு உதாரணம். இன்று தேர்தல் முடிவெற்ற பிற்பாடு அம்பாறை மாவட்டத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கின்றதா அல்லது ஒரு அபிவிருத்தி வந்திருக்கின்றதா என்கின்றது ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது. அதே போன்று இன்று 7000 வாக்குகள் தமிழர்களுக்கு இருக்கின்றது, அன்னளவாக 6000 வாக்கு சகோதர முஸ்லிம்களுக்கு இருக்கின்றது. இங்கு நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்தால் எங்களுடைய வாக்கு அனைத்தையும் 4 வட்டாரங்களை நாங்கள் பெற வேண்டும். மேலதிகமாக 3 அல்லது 4 மேலதிக உறுப்பினர்களை பெற வேண்டும். ஆனால் ஆக குறைஞ்சது 3 உறுப்பினர்களை பெற்றால் தான் நாங்கள் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் இவ்வாறு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இன்று ஒரு மாயை நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த தமிழ் வாக்குகள் பிரிக்கப்பட்டு அளிக்கப்படுமாக இருந்தால் இதை தீர்மானிக்கின்ற சக்தியாக நிச்சயமாக ஆதம்பா அவர்கள் தான் வருவார். அவர் வருகின்ற நேரம் அவர் எவ்வாறு செயல்படுவார்? இவர்கள் கூறுகின்ற போது நல்லிணக்கம் பொது செயல்பாடு என்று வருவாரா அல்லது கடந்த காலத்திலே இருந்த முஷரப் வந்து 66 லட்சம் வரும்போது இங்கு 8 லட்சம் தான் ஒதுக்கியிருந்தார். மேலதிகமான 58 லட்சத்தையும் மாளிகைக்காட்டுக்கு மாவடிப்பள்ளிக்கு தான் ஒதுக்கியிருந்தார். நான் போய் கேட்ட உடனே நீங்கள் கேட்க முடியாது, இது எங்களுடைய அதிகாரம் என்றார். அவ்வாறு அபிவிருத்தி குழு தலைவராக இருந்த முஷரப் இவ்வாறு செயல்பட்டார். இதே போன்று அபிவிருத்தி குழுவிலே இங்கு கூட்டத்தை நடத்திய ஆதம்பாவா காரதிவு தொடர்பாக மாளிகைக்காடு மாவடிப்பள்ளி தொடர்பாகத்தான் அவருடைய கணைகளும் அனைத்து செயல்பாடுகளும் இருந்தது. காரதிவு சம்பந்தமாக நாங்கள் கேட்கின்ற போது அந்த கேள்விகளுக்கு கூட இடம் வழங்காத ஒரு நிலைப்பாட்டே அந்த அபிவிருத்தி குழுவிலே காண முடிந்தது. ஆகையால் இந்த அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த காரதிவு மண் ஒரு வீரம் சிறந்த மண், ஒரு கல்வி மான்கள் வாழ்கின்ற மண், துறை சார்ந்த திணைக்களத்தின் தலைவர்கள் உலகத்தில் அனைத்து இடங்களிலேயும் வாழ்கின்ற மண். ஆகையால் இன்று அம்பாறை மாவட்டத்துக்கு ஒற்றுமைக்கு பேர் போன ஒரு மண் இந்த மண். ஆனால் இன்று தேர்தலில் களமுறையிருக்கின்றவர்களுக்கு பின்னால் ஆர் இருந்து இதை செயற்படுத்துகின்றார், எவ்வாறு செயல்படுத்துகின்றார்கள் என்று தெரியாமல் தான் பல வேட்பாளர்கள் தாங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்லி முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்களுக்கு இதுக்கு பின்னால், குறிப்பாக நான் வெளிப்படையாக சொல்லுகின்றேன், ஒரு மதஸ்தலங்களை கடந்த காலங்களிலே அமைக்க வந்த ஒரு வர்த்தகர் இதுக்கு பின்னால் இருந்து இம்முறை எங்களுக்கு தவிசாளர் பெற முடியும், பிரித்தா போன முறையே தமிழர்கள் பிரிந்து நின்ற காரணத்தினால் நாங்கள் உபதவிசாளரை பெற்றிருந்தோம், இம்முறை தவிசாளரை வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று அவர் அங்கு பிரச்சாரம் செய்வதாகவும், அங்கு எங்களுடைய தவிசாளரை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என்கின்ற பிரச்சாரங்கள் அங்கு மேற்கொள்வதாக நான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த வேட்பாளர்கள் முதல் நன்கறிய வேண்டும், இந்த ஊர் மண் நாங்கள் வெல்வதை விட நாங்கள் வெல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் முதல் இந்த பின்னுக்கு என்ன வலை பின்னப்பட்டிருக்கின்றது, இந்த சதி வேலைக்குள்ளே இந்த வேட்பாளர்கள் சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் சிலர் தொழில் வாய்ப்பை இழந்து அதை பெறுவதற்காக நிற்கின்றார்கள்,
சிலர் அவர்களுடைய திணைக்களம் சார்ந்து, குறிப்பாக நீங்கள் பார்த்தால் சிடிபி, அதே போன்று சிவி இதுக்கு பின்னால் நிற்கின்றது என்று பல ஊடகங்களிலே பார்த்திருந்தோம். காரதீவினுடைய இருப்பிடத்தை தக்க வைக்க வேண்டிய பொறுப்பு காரதீவு புத்திஜீவிகளுக்கு இருக்கின்றது. அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த வேட்பாளர்கள் தெளிவில்லாமல் குடும்ப வாக்கு, உறவு வாக்கு, மச்சான் வாக்கு, மச்சினண்ட வாக்கு, பெரியப்பா வாக்கு என்று இவர்கள் எடுக்கின்ற வாக்கை தீர்மானிப்பது யார்? அந்த தீர்மானம், அந்த இவர்களுடைய பிரதிநிதியை தெரிவு செய்வது யார் என்பதை சற்று கவனமாக சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. பிரதேசபைக்கு அப்பால் சென்று மீண்டும் பெறலாம் நினைக்கின்றேன். அண்மையிலே அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் கூறிய ஒரு கருத்து, ஆனையரவு உப்பளத்திலே உற்பத்தி செய்யப்பட்ட அந்த உப்புக்கு ரஜலுனு என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதில் என்ன வேடிக்கை இருக்கின்றது? இங்கே நீங்கள் சுவையை பார்க்கின்றீர்களா அல்லது பெயரை பார்க்கின்றீர்களா? நீங்கள் சுவையை தானே பார்க்க வேண்டும் என்ற ரீதியிலே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க யாழ்ப்பாணத்திலே கூறியிருந்தார்கள். நீங்கள் இந்த விடயத்திலே சுவையை பார்க்க விரும்புகிறீர்களா அல்லது பெயரை பார்க்க விரும்புகிறீர்களா? நிச்சயமாக பேரும் முக்கியம், சுவையும் முக்கியம். எங்களுடைய பிரதேசத்திலே ரஜலுனு என்கின்ற ஒரு பெயர் எங்களுக்கு தேவையில்லை. உண்மையிலே எங்களுடைய பெயர் தான், அதாவது ஆனையரவு உப்பளம் என்பதுதான் அதில் சரியான பெயர். அதே போன்று காரதீவு என்று வேணுமா அவங்களுக்கும், அல்லது வேற ஊர் என்று வேணுமா, அந்த பெயர் தேவையில்லை. பிரதிநிதி தந்தா போதும் தானே என்று சொல்லக்கூடியவர்களும் இந்த உள்ளூராட்சி சபைக்கு பிற்பாடு வருவார்கள். அதாவது காரதீவு உங்களுக்கு பேர் தேவையில்லாது, பிரதிநிதி வந்தா சரியாது. மற்றது காரதீவு பயனொரு பிரதிநிதி வந்தா சரி, அது தமிழ் வந்தாலும் சரி, முஸ்லீம்கள் வந்தாலும் சரி, அதுக்கு பிரச்சனை இல்லை. காரதீவில் தவிசாளர் தான் நேரணும் உங்களுக்கும். குறிப்பாக அந்த 6 தவிசாளர் வந்தாருன்னு எந்த தவிசாளர் வந்தாலும் செயல்படுவேன் என்றும் சொல்லக்கூடும். இந்த ரஜலுனு என்றதுக்கு உங்களுக்கும் ரஜலுனு பெயர் வேணுமா அல்லது உப்பினுடைய சுவை வேணுமா என்று கேட்ட கேள்வி போன்று காரதீவு பிரதேசவிலே தவிசாளர்களால் இருந்தால் போதும். அது முஸ்லீமா இருந்தா என்ன, தமிழா இருந்தா என்ன, தவிசாளர் தானே வேணும். ஆகையால் சுவை வேணுமா பெயர் வேணுமா என்கின்ற கேள்வி ஏலவே ஒரு அமைச்சர் கேட்டிருக்கின்றார். அதே போன்றுதான் காரதீவுக்கு தவிசாளர் வந்தால் சரிதானே, அதில் என்ன தமிழ் முஸ்லீம், நாங்கள் இன நல்லுணக்கம் என்கின்ற பெயரை அவர்கள் சொல்லுகின்றார்கள். நான் தெரியாம கேட்கிறேன், இன்று சிங்கள பிரதேசத்திலே இவ்வாறு சொல்லுகின்றவர்கள் ரஜலுனு என்ற உப்பை எங்களோட பேர் மாற்றம் செய்துட்டு எங்களுடைய ஆனையர உப்புன்றதை மாற்றம் செய்கிறாங்க. சரி, கடவுச்சிட்டு பெறப்போற எங்களோட பெண்களுடைய நெத்தில இருக்கிற குங்குமத்தை அழிக்க சொல்றாங்க. அதாவது பொட்டு வைக்க முடியாது, எல்லாரும் நோம்பலா எடுக்கணும். அவ்வாறு இந்த உப்பளத்துக்கு சுவை வேணும், பேர் கூடாது. அங்கு கடவுச்சீட்டு எடுக்க போனா பொட்டு தேவையில்லை. அதே போல நீங்க பிறக்கிற குழந்தைகளுக்கு கந்தசாமி, ஜெயஸ்ரீ, சுரேஷ், விஜயகாந்த், சீமான், இப்படி பிரவா, கௌசல்யன் இப்படியான பேர்களை வைக்க முடியும் தானே. ஆனால் அவர்கள் வைக்க முடியுமா? பிள்ளைக்கு பேர் வச்சா சரியானே, ஆனால் அவர்களுக்குரிய பேர் தான் வைப்பார்கள். ஆனால் எங்களுக்கு அவர்கள் நீங்கள் எந்த பேரோடு வாழணும். ஏனென்றால் இனத்தின் அடையாளமும் நிலத்தின் அடையாளமும் கலையின் அடையாளமும் எங்களுடைய அதிகாரம் பறித்தளிக்கப்பட வேண்டும் என்று கடந்த காலத்தில் இருந்து வாரான செயற்பாட்டின் காரணமாகத்தான் எங்களுடைய இளைஞர்கள் வேறு வழியில் செல்ல வேண்டிய நிலைப்பாடு வந்தது. ஆகையால் இவ்வாறான ஒரு இக்கட்டான ஒரு நிலையிலே எமது மண்ணை பாதுகாப்பதற்கு வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழர்கள் மானசீகமாக, கவனமாக, நிதானமாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, கடமையும் உங்களுக்கு இருக்கின்றது. ஆம், உங்களது கருத்தின்படி திசைகாட்டிக்கு இடப்படுகின்ற வாக்குகள் திசை மாறும் என்கின்ற ரீதியிலே அமைந்திருக்கின்றது. ஒருபுறம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் காலாகாலமாக இப்படித்தான் உரிமை, தேசியம் பற்றியெல்லாம் பேசி வருகின்றீர்கள். உங்களால் இந்த மக்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. இலங்கை தமிழரசு கட்சியும் சரி, ஏனைய இந்த தமிழ் தேசிய பரப்பிக்கின்ற கட்சிகளும் சரி, மக்களை சூடேற்றி அவர்களை வாடாவட்டியாக்குகின்றார்கள் என்ற ரீதியிலே அவர்கள் இப்படி கூறுகின்றார்கள். எனவேதான் நாங்கள் இந்த நாதியற்ற தமிழ் சமூகத்துக்கு அபிவிருத்தி அரசியல் செய்ய போகின்றோம் என்று அவர்கள் இப்பொழுது முன் வந்திருக்கிறார்கள்.
இணைந்து ஏதாவது செய்யலாம் என்ற ரீதியிலே அவர்கள் வந்திருக்கின்றார்களாம். இவ்வாறு பொதுவாக இந்த ஊடகங்களிலே அவர்களது கருத்து இருக்கின்றது. இந்த அபிவிருத்தி தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? குறிப்பாக அபிவிருத்தி என்கின்ற ஒரு மாயையும், அதாவது தமிழருக்கு ஒரு எழுச்சியான ஒரு செயற்பாடையும் வழங்குவோம் என்கின்ற ஒரு பொய்யை இந்த வேட்பாளர்கள் மாத்திரமல்ல ஜனாதிபதி அவர்களும் தொடர்ச்சியாக பேசித்தான் இந்த வாக்குகளை கேட்டு வருகின்றார். அதற்கு ஒரு உதாரணம், தனக்கு வாக்களித்து தான் கைப்பற்றுகின்ற, தனது கட்சி கைப்பற்றுகின்ற சபைகளுக்குத்தான் நிதியை வழங்குவோம் என்று ஒரு ஜனாதிபதி பேசுகிறார் என்றால் அவருக்குள்ளே ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு செயற்பாடு இருக்குதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடந்த 70 ஆண்டு காலமாக தமிழர் தரப்பிலே ஆட்சி செய்து வருகின்றவர்களை இன்று புதுமையாக நாங்கள் புதுப்பிக்க போகின்றோம், தூய்மைப்படுத்த போகின்றோம், அபிவிருத்தி செய்ய போகின்றோம் என்று வருகின்றார்கள். உண்மைதான், கடந்த காலங்களில் வந்தார்கள். மைத்திரிபால சிறிசேனையாக வந்தார்கள், மஹிந்த ராஜபக்சேயாக வந்தார்கள், கோட்டாபய ராஜபக்சேயோடு வந்தார்கள், இப்போது அனுரையோடு வருகின்றார்கள். இந்த வருகின்றவர்களை பார்த்தீர்களாக இருந்தால் மக்களுக்கு அபிவிருத்தி செய்வதை விட தங்களுக்கு அபிவிருத்தி செய்தவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனால் தமிழ் தரப்பிலே இன்று நீங்கள் உற்று நோக்கி பார்த்தால் நாங்கள் தவிசாளர் என்று அந்த கதிரையிலே அமர்ந்தவர்கள் அல்ல. எங்களை வாக்களித்து மக்கள் தெரிவு செய்துதான் அந்த ஆசனத்திலே அமர்ந்திருந்தார்கள். 3 பிரதேச சபையிலுமே பிரதேச சபையினுடைய தேர்தலிலே தமிழரசு கட்சி சார்பாகத்தான், இந்த வீட்டு சின்னத்தின் சார்பாகத்தான் அங்கு தவிசாளர்கள் வந்தார்கள். 4வது தவிசாளராகவும் இந்த தேர்தல் போது நடைபெறுகின்றது. அதாவது 4வது தவிசாளராக அந்த இடத்திலே இப்போதும் அனுரை அலையோடு இந்த மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்சே, மைத்திரிபால சிறிசேனைக்கு கொடி பிடித்தவர்கள் தான் இங்கு வந்து இவ்வாறு சூடேற்றுகின்றார்கள், உசுப்பேற்றுகின்றார்கள் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். நான் குறிப்பாக கேட்கின்றேன், இந்த ஆளுங்கட்சியிலே வருகை தந்திருந்தவர்கள் ஏனைய குடும்பத்தினர்களுக்கு குறிப்பாக தொழில் வாய்ப்பு வழங்கியிருக்கின்றார்களா, அல்லது இந்த கார்திவிலே அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அபிவிருத்தியை செய்திருக்கின்றார்களா? குறிப்பாக முன்னாள் தவிசாளர் நடராஜா ஜீவராஜா அவர்களுடைய காலப்பகுதியிலே சுனாமி அடித்ததுக்கு பிற்பாடு தவிசாளராக வருகை தந்து பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை, பாதைகள் இல்லாத இடத்துக்கெல்லாம் அவர் கிரவல் ரோட், கொங்கிரீட் ரோட் எல்லாம் நெல்ஜிப் உலக வங்கியின் நிதியை பயன்படுத்தி போட்டிருந்தார். அதே போன்று பிற்பாடு வந்த செல்லையா ராசையா தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டு இங்கு பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை செய்திருந்தார். எங்களுடைய கலாச்சார மண்டபத்தை அவர் தான் அமைத்திருந்தார். அதே போன்று இன்று கூட பூத உடல் ஏற்றி செல்லுகின்ற ஒரு வாகனத்தை முன்னாள் தவிசாளர் ஜீவராஜ் அவர்கள் தான் இங்கு கார்தியை கொண்டு வந்திருந்தார். இவ்வாறு தமிழரசு கட்சியின் தவிசாளர்கள் செய்த வேலையை இந்த கார்தியிலே அடையாளப்படுத்த முடியும். ஆனால் நான் பட்டியலிடுகின்றேன், அதாவது சிலர் இந்த கட்சியினுடைய மீறி வேற கட்சிக்கு போய் இந்த கார்திவ மண்ணிலே இவர்கள் எந்த சேவையை செய்யவில்லை, அது அவர்களுக்கும் தெரியும். அதே போன்று இன்று ஏதே கட்சிக்கு கொடி பிடித்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, தங்களுடைய உறவுகளுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். நான் பேர் புள்ளி விவரத்தோடு சொல்ல முடியும். ஆனால் பாமர மக்களுக்கோ அல்லது இங்கு ஒரு வீட்டு திட்டங்களோ அல்லது ஏதோ அமைத்து கொடுத்ததை சொல்ல முடியாது. நான் தவிசாளராக வருகும்போது இந்த கார்திவ பிரதேசமே ஒரு இருள்மயம் LED வலுப்புகளை கொண்டு இந்த கார்திவை வெளிச்சப்படுத்தியது எங்களுடைய தமிழரசு கட்சி சபை. கலாச்சார மண்டபம் ஒன்று மேலே கட்டப்பட்டிருக்கின்றது. அது எங்களால் செய்யப்பட்ட வேலை. நாங்கள் ஒவ்வொன்றையும் சொல்ல முடியும். பல பாதைகளை நாங்கள் கொண்டு வந்து இந்த பாதைகளை அமைத்திருக்கின்றோம். ஹைப்ரஜெட்டினூடாக உங்களுக்கு தெரியும், கார்திலே காபெட் வடிகானோடு சேர்ந்து நாங்கள் அதை செய்திருக்கின்றோம். எங்களோட மயானம் ஒவ்வொரு மாறிக்கும் 50, 60 என்று சொல்லி பூத உடல் போகும். அந்த மயானத்தை பாதுகாப்பதற்கு நீதித்துறை வரைக்கும் சென்று சிறைவசமும் சென்று நாங்கள் அந்த நீதியை நிலைநாட்டியிருக்கின்றோம். அவ்வாறு இந்த எல்லைகளை பாதுகாப்பதற்கு ஆலயங்களை அமைத்திருக்கின்றோம். நடுவருக்குள்ளே வந்து சாய்ந்த என்று போட்ட வரலாறு இருக்கின்றது.
அதை எந்த அரசு கட்சி இந்த இடத்துல நிறுத்தவில்லை. தமிழரசு கட்சியான நாங்கள் தான் போய் இது காரதீவு, இந்த காரதீவிலே நீங்கள் ஒருபோதும் சாய்ந்தமிருது என்று வேட்பலகை விடக்கூடாது என்று சட்டமா அதிபரிடம் கூட நாங்கள் சொல்லியிருந்தோம். அதிபரிடம் சொல்லி நாங்கள் பாதுகாப்பு செயலாளரினூடாக பல பணிகளை முன்னெடுத்து நீதியை தாருங்கள், எங்களுடைய மக்கள் மிக மிக சிக்கலான ஒரு நிலையில் இருக்கிற நேரம் நடுவுருக்குள்ள நீங்க வந்து காரதீவு நடுவுருக்குள்ள வந்து சாய்ந்தமிருது என்று போடணும். இந்த அரசாங்கத்தோடு ஒடிபிடிப்பவர்கள் எல்லாம் வரவில்லை. ஆகையால் நாங்கள் சூடேற்றுகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் தொடர்ச்சியாக இந்த மக்களோடு இந்த மக்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றுபவர்களாக அவர்களுடைய இன்ப துன்பங்களோடு கலந்து கொள்வவர்களாக நாங்கள் இந்த மக்களோடு பயணிக்கின்றோம். இன்று எங்களுடைய மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், இந்த மக்கள் அனர்த்தங்களின் போது பாதிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு கரம் கொடுப்பவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகையால் இவர்கள் இப்போது தேர்தலுக்குத்தான் இவர்களுடைய முகம் தெரியும், தேர்தலுக்கு பிற்பாடு இவர்களை கண்டும் காண முடியாது. அவ்வாறான நிலைதான். ஆகையால் நாங்கள் எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. எங்களுடைய தமிழ் கட்சியை நிலைநாட்டுவது தமிழர்களுடைய ஒவ்வொரு பொறுப்பும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை. ஆனால் இவர்கள் முடிந்தால் சொல்லட்டும், எதை செய்து தர பொறுப்பு. கடந்த அபிவிருத்தி குழுவின் போது ஆதம்பாபா அவர்கள் வந்து அவர் அபிவிருத்தி குழு கூட்டம் நடத்துறதுக்கு முதல் இந்த நாங்கள் கடலில் கல்லரிப்புக்கு கல்வேலி அமைக்கப்பட வேண்டும், மாளிகைக்காட்டிலே அமைக்கப்பட்டு விட்டது, நிந்தூர்லி அமைக்கப்பட்டு விட்டது, இவ்வளவு ஊப்பிடி கிடக்குது, காரணம் என்ன என்னோட உங்களுக்கும் அந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு கடந்த காலத்தில் என்று சொல்லிட்டு போறாரு. இப்போ வேட்பாளர்கள் சொல்றாங்களா நாங்கள் கல் போட போறோம் கடலுக்குள்ள எவ்வளத்தை கல் போட போறாங்க, எப்படி கல் போட போறாங்க, இப்போ வந்த நிதி என்று கூட அவர்களுக்கு தெரியாது. ஆயால் என்னோட சொல்லுவாங்க, அந்த கேப்பா புத்தியும் கட்டிச்சோறும் நிலைக்காக சொல்லுவாங்க. எங்களோட பழமொழியோடு சொல்லுவாங்க, கேப்பா புத்தியும் கட்டிச்சோறும் சாத்தியப்படாண்டு. ஆகையால இங்கே இருக்கிற வேட்பாளர் கொஞ்சம் பேர் கேப்பா புத்தியும் கட்டிச்சோறும் தான் அந்த பழமொழிகளுக்கு பொருத்தமாக இருக்கும். ஆகையால இவர்கள் பிள்ளையானவர்கள் நான் சொல்ல வரல, இவர்கள் பின்புலம் இருக்கக்கூடிய சதி. இந்த பிரித்தாளும் தந்திரவாயத்தை எங்கட கையை பிடிச்சி எங்கட கண்ணில குத்துரும் செயல்பாடு நடவேறுது. காரதீவு என்பது கண்ணல்ல, ஒரு உலகத்தமிழர்கள் மத்தியிலே ஒரு வீரம் செறிந்த மண், முத்தமிழ் வித்தகர் உலகத்தமிழர் பேராசிரியர் புரந்த மண், விவேகமான மண், கல்வித்துறையிலே பல சாதனை படைத்த மண், போராட்ட காலங்களிலே பல இந்த மண்ணுக்காக உயிர் தியாகம் செய்த மண். ஆகையால் இவ்வாறான ஒரு மண்ணை இலகுவாக கடந்த கால வரலாறுகளை மறந்து பறிகொடுப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாது. இங்கு வாழ்கின்ற உணர்வுள்ள ஒரு தமிழனும் அதை நடைபெற விட மாட்டார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நீண்ட நேரமாக இந்த காரதீவு சபை தேர்தல் தொடர்பிலே தேசிய மக்கள் சக்தி தொடர்பாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஊழலற்ற ஒரு நாட்டை, ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று புறப்பட்டு சுமார் 7 மாதங்களாகின்றன. இதிலே சொன்னவைகள் அதிகம், செயற்பட்டவைகள் குறைவு என்ற ஒரு விமர்சனமும் இருக்கின்றது. ஆனால் அதனிடையே பல வேலை திட்டங்களும் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. ஆஸ்வேசம் அல்லது வயதுகளுக்கான கொடுப்பனவு அல்லது இந்த புலமை பரிசில் பெறுகின்ற மாணவர்களுக்கான கொடுப்பனவு அதிகரிப்பு, அதை விட அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு, ஓய்வு உயர்வுக்கான சலுகைகள், இப்படியாக எல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த வேளையிலே உங்களது வட்டார ஒரு கூட்டம் ஒன்றிலே ஒரு பிரதி பேசுகின்ற பொழுது ஜேவிபியின் வரலாறு அறிந்த எந்த தமிழனும் என்பிபிக்கு வாக்களிக்க மாட்டான் என்ற பொருள்பட பேசியிருந்தார்கள். அந்த கருத்து தொடர்பாக உங்களது கருத்து என்ன? நிச்சயமாக ஜேவிபி என்பிபி இது ரெண்டும் ஒன்றுதான். அதாவது கைகளும் கரங்களும் என்று சொல்லுவது போன்று. அதாவது கலர் மாறவில்லை, செயல்பாடு மாறவில்லை, ஆனால் ஜேவிபி என்பிபியாக மாறியிருக்கின்றது. ஆகையால் இந்த ஜேவிபி கடந்த காலங்களிலே வடகிழக்கு இணைப்பு பிரிப்புக்கு காரணமாக இருந்தவர்கள்.
தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யக்கூடாது என்று சொன்னவர்கள். ஆனால் பெரும்பான்மை பெற்றால் தமிழர்களுக்கு ஒரு தீர்வு வழங்குவோம் என்று சொன்னவர்கள் இன்று பெரும்பான்மை பெற்றிருக்கின்றார்கள். தமிழருக்கு எந்த தீர்வும் வழங்கவில்லை. தமிழ் பிரதிகளாக போயிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போதுதான் பாராளுமன்றம் தொடர்பாக படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் 5 வருடமாகவும் அந்த படித்து எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு என்ன நன்மைகள், என்ன தீர்வு திட்டங்கள், எதை இழக்கப்பட்டிருக்கிறோம், எதை நாங்கள் பெற வேண்டும் என்று சிந்திப்பதற்கு. ஆகையால் அவர்கள் ஒரு பொம்மையை போன்றதே செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தமிழர் சார்ந்து, தமிழர்களுடைய நிலம் சார்ந்து, இனம் சார்ந்து அவர்கள் எந்த இடத்தில் பேசியிருக்கின்றார்கள். ஆகையால் அவர்களால் பேச முடியாது. அந்த அடிப்படையில் உங்களுடைய கேள்விக்கு எனது பதில் நிச்சயமாக ஜேவிபியும் என்பிபியும் ஒன்றுதான். அதே சிவப்பு கலர், அதே சிந்தனை என்றும் மாறாது. எமது இனத்தின் மிக கொடூரமான சம்பவங்களை எமது மக்கள் கண்டறிந்திருக்கின்றார்கள். ஆனால் சூரன் தலையை மாற்றுவது போன்றும் இப்போது வேட்பாளர்களும் தலையை மாற்றி கொண்டு வருகின்றார்கள், சின்னத்தை மாற்றி கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று எங்களுடைய சூரனுக்கும் முருகனுக்கும் எவ்வாறு போர் அமைகின்றதோ அதே மாதிரி இலங்கை தமிழரசு கட்சியின் தமிழரும் முருகன் சார்பாகவும் இந்த ஏனையவர்கள் சூரன் போன்று மைந்த வந்தால் மைந்தனுடைய தலை, மைத்திரி வந்தால் மைத்திரியினுடைய தலை, அவ்வாறு மாற்றி மாற்றி இப்போது அனுர அலை என்கின்ற ஒரு தலையோடு ஒடுக்கிட்டிருக்கின்றார்கள். 5ஆம் மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி சபையில் தமிழனுடைய நிலைப்பாடு, தமிழனுடைய சிந்தனை, தமிழன் யார் என்பதை இந்த வடகிழக்கு பூராக காட்ட இருக்கின்ற நாள் தான் அந்த 6ஆம் தேதி 7 மணிக்கு தமிழர் யார் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு தேர்தல் தான் இந்த உள்ளூராட்சி சபை. களங்காள்வோம், தமிழர்களை நாங்கள் ஆள்வோம், எங்களை தமிழர் ஆள்வார்கள். இதுதான் உண்மை. இன்னும் ஒரு வார காலத்தில் அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. ஆக இந்த ஒரு வார காலத்திலுள்ளே, அதுவும் இறுதி கட்டத்திலே தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்திருக்கின்ற இந்த நேரத்திலே எங்களுக்கென்று நேரத்தை ஒதுக்கி கல்முனை நெட் இணையதளத்துக்கென்று சிறப்பான ஒரு நேர்காணலை தந்த காரதீவின் முன்னாள் தவிசாளர், இலங்கை தமிழரசு கட்சியின் காரதீவு கிளை தலைவர், சமூக செயற்பாட்டாளர் கிறிஸ்டோபர் அவர்களுக்கு எமது நெட் சார்பாக நன்றிகளை தெரிவித்து